வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி வக்ர பெயர்ச்சி, சாட்டன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறாரு. ஆஸ் பர் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நகருதா, சனி வந்து ரெட்ரோகிரேட்னா அது பின்னாடி நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பார்வையிலாம் அந்த அஸ்ட்ரானமி படி அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த பூமியுடைய சில டிகிரியில் இருந்து சுழலும் போது சில ஸ்லோ மோஷனில் அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். பட் அதுதான் ரெட்ரோகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த கிரகமும் அப்படி பின்னாடி நகரது இல்லை, ராகு கேது தவிர. இது வந்து அந்த மாதிரி இது ஒரு இலூஷன் சொல்லலாம், இல்லை அப்படி தெரியும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அஸ்ட்ராலஜியில் அப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ சனி பொதுவாக நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அதுக்கான பலன்களை கொடுக்குறார். சரி, இப்போ இந்த வக்ரம் வந்து ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது, மீனமில் நடந்தது. வக்ரம் என்பது வந்து அந்த மீனமை விட்டுட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். வரல, மீனம்லேயே தான் இருக்கார். மீனத்திலேயே தான் வக்ரம் அடைகிறாருன்னா மீனத்திலே பின்னோக்கி தெரிகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்டில் நான் இதை பற்றி பேசுகிறேன். உலகளவிய மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக சனி தான் ஒரு மனிதனுடைய தொழில் அடையாளம். ஸோ கரியரை தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி வரப்போகுதுன்னு தனித்தனியே ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் ஜனன ஜாதகம்ல பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ சாட்டனுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு சனியுடைய பொசிஷன் என்ன, அவர் யோகரா பாவியா, மிதமாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கார், ஷட்பலா ஸ்கோர் என்ன, டோட்டலாக என்னன்றதை நீங்கள் வந்து கணிச்சு வச்சிங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, அதர் சர்வீஸ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சனி வக்ர காலத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். கடக ராசி. ஸோ கடகம் அப்படிங்கிற ராசிக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து அஷ்டம சனி போட்டு வாட்டி வதிச்சு வச்சு செஞ்சுருக்கவங்கள பலவிதமான அவமானங்களும் கஷ்டங்களும் நீங்கள் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த வக்கர காலம், இந்த வக்கர காலத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் இந்த வக்கர காலம். இந்த வக்கர காலம் என்பது 137 நாட்கள், அதாவது 4.5 months எவ்ரி இயர் வந்துடும். இந்த 4.5 மாதம் கிட்டத்தட்ட கடகத்துக்கு இப்போ தான் நாங்கள்லாம் பெருமூச்சு விடுறோம், நாங்கள் வந்து அஷ்டம சனிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது, ஏதோ எங்கேயோ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இப்போ தான் வெளில வந்திருக்கோம், இன்னுமே நாங்கள் நல்லா வரல, அது ஏதாவது சரியாயிடும் ட்ரை பண்ணுறோம், இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் வந்து இருந்தாலும் கூட இப்போ நாம் என்ன செக் பண்ண போகிறோன்னா, மீனமில் ஆல்ரெடி மார்ச் 29, 2025 சனி பெயர்ச்சி நடந்தது. இப்போ மீனம்லேருந்து திரும்ப கும்பத்துக்கு வந்துட்டால் மறுபடியும் அஷ்டம சனி ஆச்சே, எங்களை வந்து போட்டு படுத்துமான்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அது மீனம்லேருந்து ரெட்ரோகிரேட் ஆனாலும், வக்ரம் அடைஞ்சாலும், பின்னோக்கி நகர்ந்தாலும் அது கும்பத்துக்கு வரவில்லை, கும்பத்தில் இல்லை. ஸோ கும்பத்தில் இல்லாதனால முதல் கன்ஃபர்மேஷன் என்ன, மீண்டும் அஷ்டம சனி உங்களுக்கு கிடையாது. ஸோ மீண்டும் அஷ்டம சனினா தான் நீங்கள் பயப்படணும், அதை நினச்சி ஒரு தேவையில்லாத ஒரு மன உறுத்தல். பட் அது இல்லைன்றது முதல் கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது என்னென்னா, கடகம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி யோகரா இல்லை பாவியா இல்லை ஒரு மிதமானவரா என்ன எடுத்துக்கலாம், அது பாவகிரகமாக வரும். ஏன்னா கடக ராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பலனை கொடுக்கக்கூடிய சில கிரக அமைப்பில் சேர்ந்தக்கூடிய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த மாதிரி வந்து எதிர் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடையும் போது நல்லதை செய்யுமான்னு கேட்டால் நல்லதை செய்யும். ஸோ அந்த விதிப்படி ஃபஸ்ட்டு ரூல் வந்து 8th ஹவுஸில் வரல, நோ அஷ்டம சனி. செகண்ட் ரூல் வந்து அவர் மீனத்திலேயே இருக்கார், குருவோடைய வீட்டில் சுபர் வீட்டில் இருக்கார், வக்ரம் அடைகிறார். மூணாவது வக்ரம் அடைகிறார். இது கடகத்துக்கு நல்லது. ஸோ கடகம் வந்து சனி பேச்சு நடந்த உடனே எல்லாமே முடிஞ்சிடும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், எல்லாமே ரிசால்வ், ஹெல்த் சரியாயிடும், கடன் சரியாயிடும், வேலையில் சால்வ் ஆகிடும், எல்லாமே சால்வ் ஆகிடும்னு சொல்லி எதிர்பார்த்து இன்னும் நடக்கலை, இன்னும் கிடைக்கல, இன்னும் சரியாக ஆகலை, எப்போ நடக்கும், எப்போ மாறுன்ற ஒரு எண்ண அதிர்வுகள் இருக்கும். பட் ஆல்ரெடி அங்கே ராகு கேதுடைய டிரான்சிஷன் வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த வக்ரமான காலம் வந்து உங்களுக்கு நல்லாவே பயன்படும். நீங்கள் மனசில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் முடியணும், பல கஷ்டங்கள் தீரணும், வசதிகள் வரணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு விஷயம் மாறணும், லைஃப்பில் ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகணும், அப்படியே ஒரு சடனாக ஒரு மிராக்கிள் அப்படி தெரியணும், அந்த காலம் தான் வக்ர காலம். வக்ர காலம் என்பது கடகத்துக்கு வந்து ஃபேவரான டைம், அதுவும் 9வது வீடு. இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான வக்ர காலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மடமடன்னு வேகம் எடுக்கும். கடகம் வந்து ஒரு நீர் ஜலராசி, நீர் வாட்டர் சைன். நீர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதோடைய வேகம் வித்தியாசமாக இருக்கும். நதியில் ஒரு வேகம் இருக்கும், அருவியில் ஒரு வேகம் இருக்கும், கடலில் ஒரு வேகம் இருக்கும், குட்டையில் ஒரு வேகம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதோடைய வேகம் வித்தியாசம் இருக்கும்.
அது காற்றுடைய சப்போர்ட்டில் அந்த வேகம் இருக்கும், அதோட பயணத்தை பொறுத்து. அது மாதிரி இந்த சமயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வேகத்தை நீங்கள் அதிகரிக்கலாம், உங்கள் முயற்சியுடைய வேகத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தொடர்ந்து அந்த ஒன் சிங்கிள் கான்சன்ட்ரேஷனில் உங்கள் வேகத்தை நீங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது சரியான நேரம் இந்த சனி வக்ர காலம். ஏன்னா இந்த வக்ர காலம் வந்து கிட்டத்தட்ட பெரிய பீரியடாக இருக்குது, 4.5 months. சரி, இது எதை தொடர்பு பண்ணுறது? இது வந்து ஃபேமிலியாக எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இது வந்து பிஸ்னஸ்க்கு எடுத்துக்கலாமா? இது எதை தொடர்பு வச்சுக்கிறது? சிம்பிள். உங்களுக்கு தொழில் கிரகம் சனி கிடையாது, செவ்வாய் தான் உங்கள் தொழில் கிரகம். ஸோ அவரை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், எப்படி உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அமைய போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு சனி ஒரு பார்ட்டாக சம்மந்தப்படுவார். ஏன்னா அவர் தான் லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 8. 7 அவர் தான், 8 அவர் தான். ஸோ குடும்ப விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இது சரியான நேரமாக முழுசாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் 7, 8 மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார். உங்களுடைய இன்கம்க்கு உங்களுக்கு சுக்கிரன் அண்ட் குரு தான் வந்து இன்கம், அதுக்கு அந்த பிளானட் தான் ஹெல்ப் பண்ணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கிரகம் நல்லது செஞ்சாலுமே சனி இடையூறாக வந்தால் தொல்லை தான், செய்கிறத கூட செய்ய விடாது. இப்போ இடையூறாக இருக்கா? இல்லை. இப்போ எங்கேயாவது உங்களுக்கு ஒரு அப்டக்கிளை கிரியேட் பண்ணுமா? ஏதாவது ஒரு அப்டக்கிளை கொடுக்குமா? இல்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அஷ்டம சனியில் அது 8ல் போய் நின்றுட்டு நாம் போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்குன்னு தவிடுபடியாக்கி தோல்வி அடைய வச்சு அவமானப்படுத்தி நிறைய நஷ்ட கணக்கு எழுதுந்த இந்த முறை வக்ர காலம் பாஸ்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி, பாஸ்டில் பண்ண எரர் எல்லாம் சரி பண்ணி, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக, ஒரு பாசிட்டிவாக அழகாக முன்னேறி போகிறதுக்கு சரியான உதவி செய்ய போகிறான்னு அர்த்தம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ கடகம் தயாராகுங்க. வக்ர காலம் ஒரு வசந்த காலம். இந்த சனியுடைய வக்ர கால பலன்கள் ஒரு பொது பலன் தான். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்? 13th ஜூலை, 13 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 27 வரைக்கும் வக்ர காலம். மீன ராசியிலே தான் இருப்பார், கும்பத்துக்கு வர மாட்டார். ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது வந்து மார்ச் 29, 2025. இப்போ இதே 2025 ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும் சனி பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதுதான் இதோடைய கால்குலேஷன். சில பேர் கேட்டாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கலைன்னு சொல்கிறாங்க, எது உண்மை? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்கலைன்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதிமுறைப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆஸ் பர் அஸ்ட்ரானமி சாட்டனுடைய டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்தது, அது இப்போ வக்ரம் அடையுது. அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நல்லாவே புரிஞ்சு வரும். ஸோ அதனால் குழப்பம் வேண்டாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சனி இந்த வக்ர காலங்கள் நடக்கும் பொழுது இந்த பாஸ்டில் வந்து பண்ண பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க, உலகத்துக்கு நல்லதா? பொதுவாக சனி வக்ரம் அடைஞ்சா உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா, மீனமில் சனி இருக்கும்போது வரும்போதே நம்ம முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தோம். உலகத்தில் உள்ள பேரழிவுகள், குறிப்பாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருள், கடல், அதே மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடல் வழி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையாக கொடுக்கும்னு நம்ம சொன்னோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணுற ஒரு டைமாக வக்ர காலம் அமையும். ஸோ இந்த வக்ர காலம் என்பது என்னெல்லாம் அது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிச்சோ, என்னெல்லாம் அது ட்ரபிளை கொடுத்துட்டே இருந்ததோ, அதை வந்து எப்படியாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வக்ர காலம் பயன்படும். பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரியும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். இதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகமில் சனி சரியாக இல்லை, சனி வந்து என் சார்ட்லேயே சரியாக வரல, உதாரணத்துக்கு சாட்டர்ன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும். எல்லாருக்கும் 8th ஹவுஸ்னாலும் கெடுக்காது. ஒரு பாவியுடைய வீடு, அதாவது அசுபருடைய வீட்டில் சனி இருந்து அது குரு பார்க்காம சுபர் சேராமல் சனியே சுபத்தன்மையாக இல்லாத கிரகமாக வந்தால், அப்போ தான் வக்ர காலமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. 8, சம்டைம்ஸ் சில பேருக்கு 2, சம்டைம்ஸ் சில பேருக்கு 4 ஹெல்த்துக்கு. 4ல் சனி தான் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும், 2னா ஃபேமிலி ட்ரபிள், 8னா மாங்கல்ய ஸ்தானம் குடும்ப பிரச்சனை, 7னா பார்ட்னர்ஷிப்பு, 5னா குழந்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி 12னா விரயம்னா எங்கே போனாலும் திரும்ப திரும்ப மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டனுடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசுபர்களோட சேர்ந்துருக்காரா, தனியாக இருக்காரா, பார்வையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அந்த செக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு முறையும் www.lifehoroscope.in வெப்சைட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னென்னா நல்ல
தேர்ச்சி பெற்ற என்னுடைய ஜூனியர்ஸ் அஸ்ட்ராலஜி வந்து நல்லா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற என்னுடைய ஜூனியர்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான சேவைகளை. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.